இந்தியாவின் தலைச்சிறந்த தேசிய தலைவரான தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதியை நாம் காந்தி ஜெயந்தியாக கொண்டாடி வருகிறோம். அகிம்சை என்னும் அமைதி ஆயுதம் கொண்டு உலகளவில் வரலாற்றை படைத்தவர் காந்தி. காந்தியின் பிறந்த நாளை இந்தியாவில் தேசிய விடுமுறையாக கொண்டாடுகிறோம். ஆனால் உலகமே இந்த தினத்தை சர்வதேச அகிம்சை தினமாக கொண்டாடுகிறது. இந்திய விடுதலை போராட்டத்தில் காந்தி மிகவும் முக்கியமானவர். ஆங்கிலேயர்களின் அடக்குமுறைக்கு எதிராகவும் சமூகத்தில் இருந்த தீண்டாமைக்கு எதிராகவும் அகிம்சை எனும் அமைதி ஆயுதம் கொண்டு போராடி அதில் உலகம் வியந்து பார்க்கும் வெற்றியையும் பெற்றவர்தான் காந்தி. மகாத்மா என்று மக்களால் அன்போடு அழைக்கப்படும் காந்தி அவர்களின் இயற்பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. இவர் தேசத்தந்தை என்ற பட்டத்திற்கு சொந்தக்காரர். இந்திய ரூபாய் நோட்டுகளில் புன்னகை பூத்து உலகையே அமைதியால் வென்றவர். இவ்வளவு ஏன், இந்திய வரலாற்றில் காந்தியின் சகாப்தம் என்ற ஓர் தலைப்பே உள்ளதே. அகிம்சையை வலியுறுத்தி பல்வேறு சிவில் கிளர்ச்சிகள் மூலம் இந்தியர்களை சுதந்திர பாதையில் அழைத்துச் சென்றவர் மகாத்மா காந்தி. வெள்ளையனே வெளியேறு இயக்கம், சத்தியாகிரக போராட்டம், ஒத்துழையாமை இயக்கம் மற்றும் கீழ்ப்படியாமை இயக்கம் ஆகியவை நமது சுதந்திர போராட்டத்தின் முக்கிய தூண்களாக நமது தேசத்தின் வரலாற்றில் உருவாக்கப்பட்டது. மகாத்மா காந்தி இந்த வெகுஜன இயக்கங்களை கடுமையான அகிம்சை நடைமுறையுடன் வழிநடத்தினார். 1869ஆம் ஆண்டு குஜராத்தில் போர்பந்தர் என்ற கடற்கரை நகரத்தில் அக்டோபர் 2ஆம் நாள் கரம்சந்த் உத்தம்சந்த் காந்தி மற்றும் புத்லிபாய் தம்பதியர்களுக்கு மகனாக பிறந்தார். லண்டனில் சட்டம் படித்த காந்தி 1893ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவிற்கு வழக்கறிஞராக பணியாற்றச் சென்றார். சுமார் 21 ஆண்டுகள் தென்னாப்பிரிக்காவில் பணியாற்றிய அவர் குடியுரிமை மற்றும் இன பாகுபாடு, அதிக வரி ஆகியவற்றிற்கெதிரான அமைதி போராட்டங்களை முன்னெடுத்தார். காந்தி தென்னாப்பிரிக்காவிற்கு சென்ற முதல் காலகட்டத்தில் நிற வேறுபாடு மற்றும் இன பாகுபாடு ஆகியவற்றினால் பாதிக்கப்பட்டார். ரயிலில் முதல் வகுப்பிற்கான டிக்கெட் வைத்திருந்தும் உட்கார அனுமதி இல்லாமல் கீழே இறக்கிவிடப்பட்டார். அந்த தருணத்தில் இருந்து தீண்டாமை என்ற சமூக வேறுபாட்டிற்கு எதிராக போராடத் தொடங்கினார். 1915ஆம் ஆண்டு தன்னுடைய 45வது வயதில் இந்தியாவிற்கு திரும்பினார் காந்தி. இந்தியாவில் விவசாயிகள், ஊழியர்களுக்கு எதிரான சமூக பாகுபாடு மற்றும் அதிக வரி விதிப்பு ஆகியவற்றை எதிர்த்து உரிமை மீட்பு குரல் கொடுக்க தூண்டினார். அதன் தொடர்ச்சியாக 1921ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றார். அவரின் முன்பு ஆங்கிலேயர்களின் அடக்குமுறை ஆட்சி, சமூகத்தில் வேர்பற்றி இருந்த தீண்டாமை, சாதி மத மொழிகளால் பிளவுபட்ட தேசம், ஒடுக்கப்பட்ட பெண்கள், வன்முறைகள் என பல விவகாரங்கள் இருந்தது. இதற்கு அனைத்திற்கும் தீர்வையும் ஆங்கிலேயர்களிடமிருந்து சுதந்திரமும் வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அவர் எடுத்த மிகப்பெரிய ஆயுதமே அகிம்சை. ஆயுதம் கொண்டு வன்முறையால் இந்தியர்களை அடக்கிய ஆங்கிலேயர்களை அமைதியாகவே இருந்து வென்றவர் காந்தி. காந்தியின் அறப்போராட்டங்கள் இந்திய வரலாற்றில் மட்டுமில்லை, உலக வரலாற்றிலேயே தடம் பதித்தன. 1920ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தொடங்கிய ஒத்துழையாமை இயக்கம் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. பிரிட்டிஷ் பொருட்கள் மற்றும் நிறுவனங்களை புறக்கணிக்க இந்தியர்களை வலியுறுத்தினார். அதே போன்று 1930ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் உப்பிற்கு விதிக்கப்பட்ட வரிக்கெதிராக சுமார் 240 மைல் நடந்தே சென்று உப்பு சத்தியாகிரக
சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுத்தார். 1942 ஆங்கிலேயர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறச் செய்ய வெள்ளையனே வெளியேறு என்ற மிகப்பெரிய எதிர்ப்பு அறிவிப்பை வெளியிட்டார். நாடு முழுவதும் ஒன்றிணைந்த இந்தியர்கள் காந்தியின் அகிம்சை வழியில் அமைதி போராட்டங்களில் ஈடுபட்டனர். மத இன வேறுபாடு, சாதி வேறுபாடு, தீண்டாமை, பெண்களுக்கான நீதி, கல்வி, சமூக சீர்திருத்தங்களிலும் காந்தி மிக முக்கிய பங்கை ஆற்றியுள்ளார். இந்தியர்களை ஒன்றிணைப்பதில் கவனம் செலுத்திய காந்தி விடுதலை போராட்டத்தின் தலைவராக திகழ்ந்தார். இத்தனை சிறப்புமிக்க காந்திக்கு ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் மகாத்மா என்ற கௌரவத்தை வழங்கினார். சுதந்திர இந்தியாவில் 1948 ஜனவரி 30 காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரின் தியாகத்தையும் கொள்கையையும் போற்றும் விதமாக அவர் தேச தந்தை என அழைக்கப்படுகிறார். அவரின் பிறந்த நாள் தினத்தை நாம் காந்தி ஜெயந்தியாக கொண்டாடி வருகிறோம். காந்தியின் கொள்கைகளை மீண்டும் முன்னெடுத்து சமூக நலன், மனித உரிமை ஆகியவற்றிற்கு குரல் கொடுப்போம் என இந்த நாளில் நாம் உறுதிமொழி எடுப்போம். சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.